திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திரச்சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு துயில் உணர்ந்து நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அருளுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழ்ந்து நீங்கள் நல்லவற்றையே பேசி நல்லவற்றையே செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் கூத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று ஆறாம் திருமுறையிலே அடைவு திருத்தாண்டகம் என்னும் தலைப்பிலே சிந்திக்க இருக்கிறோம். திருவையாற்றிலே கைலை காட்சி கண்ட சுவாமிகள் திருநைத்தானம் திருமழபாடி முதலிய பல தலங்களை எல்லாம் பணிந்து திருப்பூந்துருத்தி சேர்ந்து பெருமானை பரிவோடு வணங்கி இருப்போம் திருவடிக்கு நாம் என்னும் திருக்குறுந்தகை பாடி அருள் செய்து திங்களும் ஞாயிறும் தோயும் திருமடம் ஒன்றை அமைத்து திருத்தொண்டு செய்திருக்கும் நாட்களிலே பாடியவற்றிலே ஒன்று. இந்த திருப்பதிகம் மேலை திருப்பதிகத்தோடு ஓதி அருளினாலே பிறவும் ஆகிய தலங்களை பெயர் ஒற்றுமையால் வகைப்படுத்தி அருளி செய்தது. அப்பெயர்கள்தான் சப்தகோடி மகாமந்திரங்களைப் போலே ஒரு வெற்றியனவாக பல்வேறு முடிவுணவாக இயைந்து ஓதுவார் உள்ளத்தில் எளிதிலே பொருந்தி நின்று பயன் தரும் ஆகலால் சுவாமிகளும் இதனுள் பெரும்பாலும் அத்தலப்பெயர்களை சொல்லுதலையே வலியுறுத்தி அருளினார். இது அடைவு முறைமை என்பது ஒரு பொருள் சொற்கள். முதன் முறைமைன்னா ஒரு தன்மை கூட, ஒரு தன்மைப்பட்ட பொருள்கள் தொடர்ந்து வருதல் என்பது இதனுடைய கருத்து. இந்த பதிகத்தில் 71வது பதிகம். அதில் 3வது பாடலை நாம் பெருமானிடத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். நற்கொடி மேல் விடை உயிர்த்த நற்கொடி மேல் விடை உயிர்த்த நம்பன் செம்பங்குடி நல்ல கொடி நளிநாட்டியத்தான் குடி கற்குடி தென்களக்குடி செங்காட்டங்குடி கருந்திட்டை குடி கடையக்குடி காணுங்கால் விற்குடி வேள்விக்குடி நல்வேட்டக்குடி வேதிக்குடி மாணிக்குடி விடைவாய்க்குடி புற்குடி மாகுடி தேவன் குடி நீலக்குடி புதுக்குடியும் போற்ற இடர்போகும் அன்றே நல்ல இடவக்கொடியை மேலே உயர தூக்கியவனும் நம்புதற்கு உரியவனுமாகிய சிவபெருமான் ஆகிய நம்பெருமான் செம்பங்குடி நல்ல குடி பெருமை மிக்க நாட்டியத்தான்குடி கற்குடி இனிய களக்குடி செங்காட்டங்குடி கருந்திட்டைக்குடி கடையக்குடி ஆகியவற்றோடு ஆராயுங்கள். குடியிலே முடியும் ஊர்களாகிய விற்குடி வேள்விக்குடி நன்மையிலே வேட்டக்குடி வேதிக்குடி மாணிக்குடி விளைவாய்க்குடி பொற்குடி மாகுடி தேவன்குடி நீலக்குடி புதுக்குடி என்பனவற்றையும் புகழ்ந்து கூற நமக்கு உள்ள துன்பமெல்லாம் நீங்கும்.
இத்திருத்தாண்டகம் சூடிக்குடி என்று வருணவற்றை வகுத்து அருளியது. நாட்டியத்தான்குடி, செங்காட்டங்குடி, வேட்டக்குடி, நீலக்குடி இவையெல்லாம் சோழ நாட்டு தலங்கள். வேள்விக்குடி, கற்குடி, வேதிக்குடி, தேவன்குடி இவையெல்லாம் மேலை திருப்பதிகத்திலே சொல்லப்பட்டன. விற்குடியை வீரட்டம் என்பது நோக்கி மேலை திருத்தாண்டகத்துள்ளது. குடி என்பது நோக்கி இத்திருத்தாண்டத்திற்குள் அருளி செய்தார். செம்பங்குடி, நல்லக்குடி, தென்கலக்குடி, கருந்துற்றைக்குடி, கடையக்குடி, மானிக்குடி, விடைவாய்க்குடி, புற்குடி, மாகுடி, புதுக்குடி இவையெல்லாம் வைப்பு தலங்கள் என்று சொல்வது. வைப்பு தலங்கள். விடைவாய் திருப்பதிகம் என ஒரு திருப்பதிகம் கல்வெட்டிலிருந்து மிக அண்மையிலே கிடைத்திருக்கிறது. சென்னை சைவ சித்தாந்த சமாசத்தினாலே பதிப்பிக்க பெற்றது. அத்தலம் விடைவாய்க்குடி, விடைவாய்க்குடியை போலும். விடைவாய்க்குடி திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் 6ஆம் திருமுறையிலே உள்ள அடைவு திருத்தாண்டகத்தை நன்றாக பெருமானுடைய முன்னிலையிலே படித்து சிவசிவா என்று கூறி அவன் நாமம் கூறி புகழ்ந்து உரைத்து அவனுடைய பேராற்றல் மிக்க பெருங்கருணையை பெற்று வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம், அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.